நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகா புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது நவீன் பத்ய சயனிகா 1 அதில் இருக்கக்கூடிய ரஹீம் கே தோஹே, தோஹேனா 2 வரி பாடல் அப்படின்னு அர்த்தம். அதில் வர்ற போயம் சொல்லிட்டு அதில் பாவார்த்து சொல்லிட்டு வர்றேன். அதாவது பிக்ரி பாத் பனை நஹி லாக் கரை கின் கோய் ரஹிமன் ஃபாட்டே துகுதுகோ மத்தை ந மக்கன் ஹோய். அதாவது இதில் என்ன அர்த்தம் கொடுக்குறாரு அப்படின்னா, கவி ரஹீம் கஹுதேஹே, பாவார்த்தில் கவிஞர் ரஹீம் சொல்கிறார், ஜிஸ் பிரகார் எந்த மாதிரி, ஃபட்டே ஹுயே தூத்கோ அதாவது திரிந்து போன பாலை மத்னே சே கடைந்தால் மக்கன் நஹி மில்தா வெண்ணெய் கிடைப்பதில்லை. உசி பிரகார் அதே மாதிரி ஜோ பாத் எந்த விஷயத்தை, ஏக் பார் எந்த விஷயம் ஒருமுறை, பிகட் ஜாத்திகை கெட்டு விடுகிறதோ, வஹ் லாக் பிரயத்ன யத்ன கர்னே பர்பி, பிரயத்ன யத்ன எல்லாம் ஒரே மீனிங் தான், லட்சம் முறை முயற்சி செய்தாலும் புனக நகி சுதர் சக்தி மீண்டும் அதை சீர்திருத்த முடியாது. தருவர் ஃபல் நகி காத் சர்வர் பியஹிங் ந பான் கஹி ரஹீம் பர்காஜ் ஹித் சம்பந்தி சஞ்சஹிம் சுஜான். அதாவது தோஹே தோல பாவார்த், கவி ரஹீம் கஹுதேகை கவிஞர் ரஹீம் சொல்கிறார், ஜிஸ் பிரகார் எந்த மாதிரி, விருக்ஷ் மரம், ஸ்வயம்னா செல்ஃப் தானே, அப்னா ஃபல் நஹி காத்தா தன்னுடைய பழத்தை, மரத்தில் படுக்கக்கூடிய பழத்தை அந்த மரம் சாப்பிட்றதில்ல, அவுர் மற்றும் சரோவர் குளம், அப்னா ஜல் நஹி பீத்தா குளம் தன்னுடைய அந்த தண்ணீரை தானே குடிப்பதில்லை. உசி பிரகார் அந்த மாதிரி சஜ்ஜன் பி கனவான்களும் தூசரோங்கி பலாயி கேலியே மற்றவர்களுடைய நன்மைக்காகத்தான் தன் செல்வத்தை இக்கட்டா கர்த்தேகை ஒன்று திரட்டுகிறார்கள். தோஹே தீன் தனி ரஹீம் ஜல் பங்கு கோ லகு ஜி பியத் அகாய் உதத்தி படாயி கோ கஹை ஜகத் பியாசோ ஜாய். தனின தன்ய அதாவது சிரேஷ்ட மேன்மையான, ஜல் பங்க் அப்படின்னா தாலாப், பங்க்னா கீச்சடு சேரு, லகு அப்படின்னா சோட்டா, ஜீவ் உயிரினங்கள், ஜீவ் ஜந்துக்கள், பியத் பீக்கர், அகாத்னா அகாய் அப்படின்னா திருப்தி அடைதல், உதத்தி சாகர் அந்த கடல் சாகர்னா கடல், படாயி பெரிதாக இருந்தாலும், பியாசோ பியாஸ் அதாவது அந்த தாகம், பியாசோன்னா தாகம் அப்படின்னு அர்த்தம். கடல் பெருசாக இருந்தாலும் அந்த தண்ணியை குடிக்க முடியாது, குளம் சின்னதாக இருந்தாலும் நமக்கு அந்த தண்ணீரை கண்டிப்பாக குடிக்கலாம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாரு. பாவார்த் கவி ரஹீம் கஹுதேஹைம் கி தன்யகை தன்யன் நன்றி, வகு தாலாப் அந்த குளம், ஜோ சோட்டாக எது சிறிய குளமாக இருக்கிறதோ, உஸ்கா பானி பீக்கர் அதனுடைய தண்ணீரை குடித்து, கையி பல ஜீவ ஜந்து உயிரினங்கள், ஜீவித்கை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சாகர் கே தாரீஃப் கோன் கரேங் கடலை யார் புகழ்தல், தாரீஃப்னா புகழ்தல் அப்படின்னு அர்த்தம், யார் புகழ்வார்கள், ஜிஸ்கே பாஸ் அகாத் ஜல் ராசிகை அதாவது எண்ணிலடங்காத நமக்கு தண்ணீர், ஜல் ராசி நீர் குவியல் இருக்கிறது. கிந்து ஆனால் உசுசே கிஸ்கி பியாஸ் நகி புஜிதி, கிந்து ஆனால் உசுசே அதனால், கிசிக்கு யாருடைய தாகத்தையும், நகி புஜித்தின அணைக்க முடியாது. வியக்திக்கு மகான்தா மனிதனுடைய சிறப்பு, உஸ்கே குணோங் சேக அவனுடைய குணங்களால் இருக்கிறது, ந கி உஸ்கே ஆகார் சே அவனுடைய உருவத்தால் அல்ல. சூப்பராக சொல்லியிருக்கார், உண்மைதான். பத்ய 4 அதாவது தோஹே 4, एक साधे सब सधै सब साधे सब जाय रहीमन मूलहिम सीचिबो फुलहिम फलहिम अघाய். அதாவது மூல்ஹிம் அப்படின்னா ஜட்மே வேரில், சீஞ்சபோ பாணி தேனா, அகாய் அப்படின்னா ஜீபர் மனம் நிறைய அப்படின்னு அர்த்தம். ஏக் சமயமே
ஒரே நேரத்தில் एक ही कार्य को ஒரே வேலையை யத்ன பூர்வக் முழு முயற்சியுடன் கர்னே से செய்வதால் கிரமஷக முறையாக சபி காரிய எல்லா காரியங்களும் சித்த ஹோத்திகை அதாவது நிலைநாட்ட முடியும், செய்து முடிக்க முடியும். லேக்கின் ஆனால் एक ही साथ ஒரே ஒரே அடியாக அதாவது ஒன்றாக சபி காரியோங் में எல்லா வேலைகளிலும் லக் ஜானே பர் ஈடுபட்டால் एक भी कार्य ஒரு வேலையும் பூரா நஹி ஹோத்தா முழுமை அடையாது. அர்த்தாத் அதாவது சபி பிகட் ஜாத்தேகை எல்லாமே கெட்டு போயிடும். அதாவது இந்த வேலை அந்த வேலை எதையும் எடுக்காம ஒரே காரியத்தில் நம்ம முழு முயற்சியோடு ஈடுபட்டோம்னா கண்டிப்பாக அதை நல்ல விதமாக முடிக்கலாம். ரஹீம் கஹுத்தேஹைம் ரஹீம் சொல்கிறார், விருக்ஷிகி ஜட்கோஹி அதாவது மரத்தினுடைய வேரைத்தான் ஏக் சமயமேம் ஒரு நேரத்தில் ஏக் ஹி காரியக்கோ ஒரே வேலையை யத்ன பூர்வக் முழு முயற்சியுடன் கர்ணேசே செய்வதால் கிரமஷக முறையாக சபி காரிய எல்லா வேலைகளையும் சித்து ஹோத்தேகை அதாவது நிலைநாட்ட முடிகிறது, செய்து முடிக்க முடிகிறது. லேக்கின் ஆனால் ஏக் ஹி சாத் ஒன்றாக சபி காரியோங்மே எல்லா வேலைகளிலும் லக் ஜானேசே ஈடுபடுவதால் ஏக் பி காரிய ஒரு வேலையும் பூரா நஹி ஹோத்தா முழுமை அடைவதில்லை. அர்த்தாத் அதாவது சபி பிகட் ஜாத்திகை எல்லாம் கெட்டு விடுகிறது. ரஹீம் கஹுத்தேகை ரஹீம் சொல்கிறார், விருக்ஷ் மரம் விருக்ஷகி பேட் ஜடுகோ மரத்தினுடைய வேரைத்தான் சிஞ்சனே பர் அதாவது நியமித் ரூப்சே முறையான வடிவத்தில் சிஞ்சினா நீர் பாய்ச்சினால் வகு ஜீபர் அது மனம் நிறைய ஃபூல் அவர் ஃபல் தேத்தாகை பூக்களையும் பழங்களையும் கொடுக்கிறது. தோஹே பாஞ்ச் ஜோ ரஹீம் உத்தம் பிரகிருதி கா கரி சகத் குஷங் சந்தன் விஷ் வியாப்த நஹி லப்டே ரஹத் புஜங் அதாவது குசங் அப்படின்னா புரி சங்கதி தீயவர்களுடன் சேர்தல் அப்படின்னு அர்த்தம். வியாப்த நகி பிரபாவ் நகி படுத்தானா அதனால் நமக்கு எந்த ஒரு ஆற்றலும் ஏற்படுவதில்லை. புஜங் சர்ப்பு பாம்பு. கவி ரஹீம் கஹ்தேஹைம் கி யதி ஆத்மி கா ஸ்வபாவ் உத்தம் ஹைத்தோ மனிதனுடைய இயல்பு சிறந்ததாக இருந்தால் புரி சங்கதி தீய சேர்க்கை உஸ்கா கியா பிகாட் சக்திகை அவனை ஏன் கெடுக்க முடியும். சர்ப்புக்கே லிப்டே ரஹ்னேப்பர் அந்த சர்ப்பு பாம்பு தழுவிக்கொண்டு இருந்த போதிலும் உஸ்கே விஷ்கா அதனுடைய விஷம் சந்தன் பர் அந்த சந்தனத்தின் மீது சந்தன மரத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் பிரபாவ் நகி படுத்தான பாதிப்பையும் உண்டாக்குவது இல்லை. தோஹேச்சக ரஹிமன் யாச்சக்தா கஹை படே சோட்டேகை ஜாத் நாராயண் ஹூ கோ பயா பாவன் அங்குர் காத் அதாவது யாச்சக்தா கஹைனா யாச்சக் பன்னேப்பர் ஒருத்தங்கிட்ட போய் இறப்பவன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்குறாங்களே அதுதான். ஹை ஜாத்து ஹோ ஜாத்தா ஹை அங்குல் ஒரு அங்குலம் அப்படின்னு அர்த்தம். எஸ் பவார்த். கவி ரஹீம் கஹுதேகை கவிஞர் ரஹீம் சொல்கிறார் கி என்று யாச்சக் பன்னேப்பர் அதாவது ஒருத்தர்கிட்ட யாசகம் கேட்பவர் படேபி சோட்டே ஹோ ஜாத்தேகே ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம கேட்கும்போது நம்ம என்ன நம்மளை பற்றி அவங்க ஒரு நம்ம மேலே வச்சிருந்த மரியாதையில் கொஞ்சம் குறைஞ்சு போன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத யாச்சக் பன்னேப்பர் படேபி பெரியவர்களும் சோட்டே ஹோ ஜாத்தேகே சிறியவர்களாகி விடுகிறார்கள். பகவான் கடவுள் ஜப் எப்பொழுது பலி கே யஹாங் யாச்சனா கர்னே கயேத்தே அதாவது பலியாக இங்கு யஹாங்னா இங்கு யாச்சனா கர்னே கயேத்தே ஒருத்தர்கிட்ட யாசிப்பதற்காக சென்றிருந்தாரோ உன்காபி ஷரீர் அவருடைய உடலும் பாவனா 52 அங்குலமாக ஹோ கயாத்தா ஆகிவிட்டு இருந்தது. ஒருத்தங்கிட்ட போய் கேட்கும்போது நம்ம கூனி குறின்னு தான் கேட்குறோம். அதை தான் சொல்ல வர்றாங்க. தோஹே சாத் படே படாயி ந கரெங் படே ந போலெங் போல் ரஹிமன் ஹீரா கப் கஹை லாக் டக்கா மேரோ
மால். டக்கானா ருப்பியான்னு அர்த்தம். மேரோனா மேரா என்னுடைய. கவி ரஹீம் கஹ்தேகை கவிஞர் ரஹீம் சொல்கிறார் கி ஜோ மகான் ஹோத்தேகை யார் பெரியவர்களாக இருக்கிறார்களோ சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அப்படி படாயி தன்னை பற்றி புகழ்ச்சி யா பிரசன்சானாலும் புகழ்தான். குத் நஹி கர்த்தே தாங்களே செய்து கொள்வது இல்லை. அவர் நான் படுகர் மேலும் மேலே மேலே பாத்தேங் கர்த்தேகை மேலே மேலே பேசுவதில்லை. தங்களை பற்றி பெருமையாக மேலும் மேலும் பேசுவதில்லை. ஹீரா சிரேஷ்ட ரத்ன ஹோனே பர்பி வைரம் ஒரு சிறந்த ரத்தினமாக இருந்த போதிலும் கப்பு ககுத்தாக எப்பொழுது சொல்கிறது மேரா மோல் மேரா தாம் என்னுடைய விலை லாக் ருப்பியாக லட்சம் ரூபாய் என்று. दोहे 8 रहीमन जिहवा बावरी कही गई सरग पताल आपू तो कहिंग भीतर गई जूती खात कपाल. கபால்னா நெற்றி மண்டையோடுன்னு அர்த்தம். ஜிகுவான ஜீபு நாக்கு, பாவரினா பகலி, சரக் ஆகாஷ்னா ஆகாயம், ஆப்பு குத் அதாவது செல்ஃப், கபால்னா கோப்படி மண்டை ஓடுன்னு அர்த்தம். கவி ரஹீம் கஹ்தேகை கவிஞர் ரஹீம் சொல்கிறார் கி ஜீபுதோ நாக்கு அப்படிங்கிறது பக்லீகை பைத்தியத்தை போல, வஹ் பினா விசாரே அது யோசிக்காமல், ஆகாஷ் பாத்தால் கி பாத்தேங் அதாவது ஆகாயத்துக்கும் பாதாளத்துக்கும் ஆன விஷயத்தை கஹுக்கர் சொல்லிவிட்டு குத்துதோ தானும் பீத்தர் சலி கயி உள்ளே சென்று விட்டது. மேலும் கோப்படிக்கோ ஜூத்தியாங் காக்கர் இந்த மண்டை ஓடு ஜூத்தியாங் காக்கர் அதாவது ஜூத்னா சப்பல் அந்த அர்த்தம். அதில் அடி வாங்கிட்டு உஸ்கா குஃபல் போக்னா படா அதனுடைய தீய பலன்களை அனுபவிக்க நேர்ந்தது. दोहे 9 जाल परे जल जात बही तजी मीनन को मोह रहीमन मछली नीर का तवु ना சாண்டன் சாண்டத் சோஹ் மீனன்னா மச்சிலியாங் அப்படின்னு அர்த்தம். தவு ஃபிர்பி இருந்த போதிலும், சோஹ் பிரேம். கவி ரஹீமன் கஹ்தேகை கவி ரஹீம் சொல்கிறார் ஜால்கோ ஜல்சே நிக்கால்னே பர் வலையை நீரிலிருந்து வெளியே எடுத்தவுடன் ஜல்தோ அந்த நீர் மச்சிலியோங்கா மோக சோடுக் மீன்களுடைய அந்த மோகத்தை விட்டுவிட்டு அழகு ஹோக்கர் பிரிந்து பகு ஜாத்தாக பெருக்கெடுத்து செல்கிறது. லேக்கின் ஆனால் மச்சிலியாங் மீன்கள் பானிகா பிரேம் நகி சோடுதி மீன்கள் அந்த தண்ணீருடைய அன்பை விடுவதில்லை. வே உஸ்கே வியோகுமே அவை அத்தண்ணீருடைய பிரிவால் தடப்புக்கர் மர் ஜாத்திகை துடித்து இறந்து விடுகிறது. ஜப்பு லகி வித் நா ஆப்னே தப்பு லகி மித்தனா கோயி ரஹீம் அம்புஜ் அம்பு பின் ரவி தாக்கர் ரிப்பு ஹோயி. வித்த அப்படின்னா தன் செல்வம் அப்படின்னு அர்த்தம். மித்தன மித்ரன், அம்பு ஜல் அதாவது தண்ணீர், தாக்கர் உஸ்கா. பவார்த் கவி ரஹீம் கஹ்தேகை கவிஞர் ரஹீம் சொல்கிறார் கி ஜிஸ் பிரகார் எந்த மாதிரி ஜல்கே அபாவமே ஜல்னா தண்ணீர் அப்படின்னு அர்த்தம் அதனுடைய குறைவால் சூரிய பா கமல் கா சத்ரு ஹோ ஜாத்தாகை சூரியன் தாமரைக்கு எதிரியாகி விடுகிறதோ, உசே பிரகார் அதே மாதிரி தன்னகி ஹைத்தோ செல்வம் இல்லாவிட்டால், கோயி பி ஹமாரா யாருமே ஹமாரா நம்முடைய மித்ரனகி பந்தா நண்பனாக ஆவதில்லை.